இந்த சுட்டி குட்டி குழந்தை பண்ற சேட்டைக்கு அல்லவே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவை எண்டு வரைக்கும் பார்ப்பீங்க. அப்படி ஒரு செம்ம சீரீஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த கே ட்ராமாவோட பிளாட் என்ன, இதோட ஸ்டோரி என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 28 வயசாகிற நம்ம ஹீரோ ஒரு போட்டோகிராஃபர். அவர் லைஃப்ல எல்லாமே கண்ட்ரோலா இருக்கணும். அவனோட வீடா இருக்கட்டும், அவனோட ரூல்ஸ், அவனோட ஸ்பேஸ்னு அவன் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஆளு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்காகவே வாழ்வா. அவங்க அக்கா தான் அவளோட ஸ்ட்ரென்த், அவளோட வேர்ல்டுன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கும் ஹீரோயினோட அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். பட் இவங்க 2 பேரும் சடனா ஒரு டிராஜிக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அந்த நிமிஷம் தான் இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் மாத்த போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க அக்காவும் அண்ணனும் விட்டுட்டு போட குழந்தை ஒண்ணு இருக்குது. இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு 2 பேரும் வேற வழியே இல்லாம ஒன்னா ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. ஆனால் பேபிக்காண்டி பேரண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கணுமே அப்படின்றக்காண்டி 2 பேரும் ஒரு கட்டாயத்தினால ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஃபோர்ஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நைட்ல பேபி அழுகுது, காலைல பார்த்தீங்கன்னா பால் கேட்குது, டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃபே ரொம்பவே மாறிடுது. நம்ம ஹீரோவுக்கு இது என்னடா பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அக்கா மேல அவ்வளோ பாசம் அவளுக்கு. ஸோ இந்த பேபியா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைச்சு வளர்த்துட்டு இருக்கான். ஸ்லோவா நாள் போக போக ஆர்கியூமெண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் வருது. பேபி சிரிக்கிறத பார்த்து 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு மெதுவாக கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பாண்டு எங்கே போய் முடியும்? அஃப்கோர்ஸ் லவ்ல தான் போய் முடியும். நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த லவ்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அண்ணனும் இறந்து போயிட்டாரு, அக்காவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ போய் நம்ம கேட்டோம்னா நம்ம வீட்டில் நம்மளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நிறைய குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி இவங்க 2 பேரும் லவ்ல சேர்றாங்களா, அந்த பாப்பாவை 2 பேரும் பேரண்ட்ஸாக வளர்க்குறாங்களா, இல்லை பிரிஞ்சு போயிடுறாங்களா, அந்த பாப்பாவுக்கு என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் தான் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 12 எபிசோடோட ரிலீஸ் ஆயிருக்குங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது தமிழ் டப்ல கிடையாது. ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா அவர் யூனிவர்ஸ். இதே மாதிரி நிறைய க்யூட்டான அப்டேட்ஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தான்.